புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அந்த கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 தொகுதியிலும் வென்றன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான 16 இடங்களை தாண்டி வென்ற இந்த கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 மற்றும் அதன் கூட்டணி கட்சியான நியாயம் மக்கள் கழகம் 1 தொகுதியிலும் வென்றன. காங்கிரஸ் 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற 16வது சட்டப்பேரவைக்கான பதவியேற்பு விழாவில் 5வது முறையாக என் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். கடந்த ஆட்சியில் எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அதை செயல்படுத்திய விதம், செயல்படுத்திய முறை, அந்த நலத்திட்டங்களை மக்களுக்கு சென்றடைந்த விதம் அத்தனையும் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த கடந்த ஆட்சியில் இருந்த அரசானது நல்ல முறையில் நம்முடைய புதுச்சேரி மக்களுக்காக செயல்படுத்திய நிலையில் அதை மக்கள் அங்கீகரித்து மகிழ்ச்சியோடு இந்த அரசு மீண்டும் வருவதற்காக, ஜனநாயக வருவதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்கள், புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ், பாஜக சார்பில் நமச்சிவாயமும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் மொத்தம் 5 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள். எஞ்சிய 3 அமைச்சர்கள் வரும் 20ஆம் தேதி பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.